அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் கூட நாம இயேசு பிறந்தது யாருக்காக என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தது அவருடைய பிறப்பின் நாளை நாம் அனுசரித்து கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, அவர் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாரும் விடுதலை பெற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ சாப அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பின் ரகசியமே இதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் வேதத்திலே ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வை வழங்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அவர்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அந்த நாட்களில் 2 விதமாக ஒடுக்கப்படுகிற ஜனங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தேசத்தில் அநேகர் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 வித மக்களுக்காகத்தான் அதிகமாய் பாரம் தோன்றுகிறது. ஒன்று, விபச்சார பழக்கத்தில் இருக்கிற ஸ்திரீகளும் ஆண்களும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்துக்கு பெண்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், ஆண்கள் ஈடுபடுகிறார்கள். 2 பேருக்குமே இந்த பாவத்திலே பங்கு இருக்கிறது. ஆனால் ஒரு சாரார் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா பெண்களும் தாங்கள் ஈடுபடுகிறது இல்லை. ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, வறுமை, ஏதோ ஒரு காரணத்தினாலே சமூகம் அவர்களை அந்த நிலைமைக்கு தள்ளி விடுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர்களையும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கைக்கு என்ன வழி செய்ய முடியும், வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்மால் செய்ய முடியுமா என்று சொல்லி ஆராய்ந்து அவர்களே விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுப்பதற்காகவும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பார்க்க சொன்னால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தால் தள்ளப்பட்ட, எவராலுமே விரும்பப்படாத ஒரு பாத்திரங்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். சமூகம் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை வழங்கிதான் இந்த நாட்களில் காணப்படுகிறது. 2 பேருக்கும் விபச்சாரிகள் தான் வேதம் யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாராருக்கு இதில் பங்கு காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் இதை விரும்பி செய்வதில்லை, தள்ளப்படுகிறார்கள் என்று நான் சொன்னேன். ஒரு சில அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரியை பார்க்க நேட்டது. இளம் விதவையாய் அவர்கள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளை வைத்து ஒரு வீட்டிலே, வாடகை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட பேசுகிற பொழுது அவர்கள் சொன்ன காரியம் வேதனை அளிப்பதாய் காணப்பட்டது. அவர்கள் திருமணம் செய்து சில வருடங்களுக்குள்ளாக புருஷன் இறந்து விடுகிறான். காதலித்து திருமணம் செய்தபடினாலே 2 குடும்பத்தினரும் கைவிட்டு விட்டார்கள். ஒரு ஆக்சிடென்டிலே புருஷனும் இறந்து விடுகிறார். ஆனாலும் இறந்த பிற்பாடும் 2 குடும்பமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை மீறி செயல்பட்டவர்கள், உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி அந்த சகோதரி தள்ளி விட்டார்கள். ஒரு வீட்டிலே வாடகைக்கு இருந்து பல வீடுகளுக்கு சென்று வேலை பார்த்து அப்படி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு இருந்தார்கள், ஸ்கூல்ல படிக்க வைத்து கொண்டு. அவர்கள் சொன்னது, நான் வேலை பார்க்கிற இடத்திலே நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய வறுமையை பயன்படுத்தி என்னுடைய எஜமான் என்னை பயன்படுத்தி விட்டார். அவருக்கு அவர் அடிமையாக என்னை வைத்து விட்டார். என்னால் அதிலிருந்து மீள முடியவில்லை. என்னுடைய குடும்பத்தின் வறுமை, என்னுடைய பிள்ளைகள், அதை பராமரிப்பதற்கு, பார்ப்பதற்கு, கவனிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் தள்ளப்பட்டவளாக காணப்படுகிறேன். இன்றைக்கும் எனக்கு யாரும் நல்ல பெயர் சொல்லுவது இல்லை. என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருந்து விட்டது என்று சொன்னார்கள். அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். என்னுடைய பிள்ளைகளை தள்ளப்படுகிறார்கள் ஏதோ ஒரு விதத்திலே. அதனால் அவர்கள் அந்த பாவத்துக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுடைய வாழ்க்கையை செழிக்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஏதாவது செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மனித உறவிலே பிறக்க மாட்டார், மனித உருவத்திலே.
நம் மூலமாய் நாம் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் மூலமாய் தான் அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வேண்டும். நம் மூலமாய் அவர்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நம்மால் முடியும். தேவனுடைய பிள்ளைகளை வில்லியம் கேரி, சீகல் பார்க்கு, இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட சமுதாய மறுமலர்ச்சியை செய்தவர்கள். அன்னை தெரசா, இவர்கள் எல்லாரும் பார்த்து சொன்னால் சமுதாயத்தில் மாற்றங்களை உருவாக்கினவர்கள். இன்று நாம் சுவிசேஷத்தின்படி எல்லாரையும் மாற்றங்கள் சரியான அளவில் உருவாக்கி விட்டோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை. இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு சரியான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம், தேவனை போல ஒரு சிந்தை இருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்டவர்களுக்காக முயற்சிகளை பண்ணி அவருடைய வாழ்வை வெளிச்சத்துக்குள் கொண்டு வர பாடுபட முடியும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக இன்னொரு ஒடுக்கப்படுகிற ஜனம் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிலே நான் சில இடங்களிலே பார்த்திருக்கிறேன். தஞ்சாவூர், ஈரோடு பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பண்ணையாட்களின் கீழ் வேலை பார்க்கிற குடும்பங்கள், சில குடும்பங்கள் இருக்கும். அவருடைய பிள்ளைகள் ஒரு 5ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வைப்பது கிடையாது யாருமே. அவர்களை அதற்கு மேல் படித்தால் அவர்கள் ஒருவேளை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் என்ற எண்ணங்கள் எஜமான்களுக்கு இருக்கிறபடினால், காரணம் இவர்கள் பல வருடங்களாய் கொத்தடிமைகளாய் வேலை பார்ப்பார்கள். ஒரு படிப்பறிவு, எழுத்தறிவு இல்லாத ஜனங்களாய் இருப்பார்கள். கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பார்கள். எஜமான் அந்த கணக்கு எப்படி எழுதுகிறார் என்று தெரியாது. அநீதி உள்ள கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சுயமாக இதை செய்வதற்கோ உரிமையாக ஒரு காரியத்தை செய்வதற்கோ அவர்களுக்கு அந்த காரியங்கள் வழங்கப்பட மாட்டாது. அதே போல் அது ஆண்களும் பெண்களும் அந்த வேலையில அடிமையாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் கூட அந்த படிப்பறிவு இல்லாதபடியால் அப்படி யோசிக்க தெரியாமல் அப்படி இருக்கிறார்கள். அதே போல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்கள் ஒரு 40 ஒரு பண்ணையார் இருக்கிறான்னு சொன்னால் ஒரு 40-50 வயதானவருக்கு கூட ஒரு 18-20 வயது இளம் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. நான் அதை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அந்த பகுதிகளில் கொஞ்ச நாட்கள் ஊழியம் செய்தபடினாலே எனக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவரோட நிலைமை பார்த்து அவர் சொல்லுவது, ஒரு 10 ஏக்கர் நஞ்சை புஞ்சை கொடுக்குறாங்க, அப்புறமா வீடு கொடுக்குறாங்க, பிள்ளைங்க ஏதோ சொகுசா வாழ்னாங்க, நட்டு போட்டு கல்யாணம் பண்றாங்க. அப்ப இது எத்தனாவது கல்யாணம் பார்த்தா அவருக்கு 2வது அல்லது 3வது மேரேஜ் ஆயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பெண்கள் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்ற ஒரு யோசனை இல்லாமல் இந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலின் பேரில் கடந்து செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளும் இயேசு பிறந்து அந்த அறியாமை என்கிற இருள் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அறியாமையினாலே தான் அந்த ஜனங்கள் அந்த இருளுக்குள் இருக்கிறார்கள். அந்த இளம் வயதிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஆள் மரித்து போனால் இளம் விதவையாய்த்தானே காணப்பட வேண்டும். ஒரு பண்ணையில வேலை பார்க்கிற ஒரு வாலிபனா இருந்தாலும் ஒரு படிப்பறிவு இல்லாதனாலே கடைசி வரைக்கும் அப்படித்தானே ஒரு வேலை பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் வாழ்வுக்கு வேறு என்ன செய்ய முடியும், இவர்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு ஒரு உரிமை வாழ்வை வாங்கி கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற ஜனங்களை, இந்த பாவத்தின் அடிமைத்தனம், இப்படிப்பட்ட ஒடுக்கப்படுகிற மற்றவர்களுக்கு அடிமையாக்கப்பட்டு வைக்கிற அந்த ஜனங்களையும் ஆண்டவர் விடுவித்து வாழ்வித்தார் என்று பார்க்கிறோம் விதத்திலே. அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர்களிடத்தில் இயேசு பிறப்பதுதான் இந்த நாட்கள் கிறிஸ்துமஸுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வெறும் கொண்டாட்டங்களை கொண்டாடவோ நல்ல ட்ரெஸ்ஸுகளை போடுவதனாலேயோ தேவன் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஒரு விதத்திலே நமக்கு அது சந்தோஷம்தான். என்றால் வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது, அது எப்போது வருகிற நமக்கு பண்டிகைகள் அதிகமாக இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை கொண்டாடுவதில் ஒன்றும் தவறில்லை. ஆனாலும்
இந்திய நாள் தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் மட்டுமில்ல, ஒவ்வொரு நாள் அனுதினமும் இப்படி ஒடுக்கப்படுகிற மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் அவர்களுக்குள்ளே சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வர, சமூகத்திலே சில மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக நாம் செயல்படுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.